கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 2020 இந்த வருடத்திலே ஆண்டவர் 6 மாதங்களை கடந்து வரும்படியாக உதவி செய்திருக்கிறார். இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலேயும் நாம் ஆவிலே ஒருவரப்பட்டவர்களாக அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். அன்பின் பிதாவே, நாம் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீர் மிகவும் நல்லவரப்பா. 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்கள் நடுவிலே இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் எங்கள் மேல் பாராட்டின உடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, இந்த 2020ஆம் ஆண்டிலே கர்த்தாவே அப்பா, உலகம் முழுவதும் எவ்வளோ பேர் மறைத்திருக்கிறார்கள். ஆனால் கிருபையாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தீர்க்காயசையும் தந்து மட்டுமாக கொள்ளாதவர்களை தொடாதபடி கிருபையாய் காத்தீரே. உமக்கு நன்றி 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 அப்பா. இயேசுவே, நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏன் மிகவும் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை நீ தருவீராக. உடைய கிருபாசனத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களை உன்னத்திலே சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த 6 மாதங்கள் நாங்கள் உண்மை தேடினதை பார்க்கிலும் இந்த வருடத்தின் செகண்ட் ஹாஃப்ல ஆண்டவரே, எஞ்சி வருகிற 6 மாதங்கள் அதிகமாய் உண்மை தேட உண்மை பின்பற்ற எங்களுக்கு வேண்டிய கிருபையை தருபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவதாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி என்ற மன்னிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்ற பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, பழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே.
சிறகாலே தினமும் ஓடி காத்தீரே. இந்த 6 மாதங்கள் ஜனவரி 1ஆம் தேதி தூக்கி இந்த 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 வரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தினமும் அவருடைய சிறகால் ஓடி காத்ததுனால்தான்
நாம் இந்த வைரஸ்னால் தாக்கப்படாமல் கிருபையாக நாம் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவன் நம்மை நம்முடைய கண்மணியை போல காத்திருக்கிறார். தீயோ நம்புகள் தாக்காதபடி நம்மை காத்திருக்கிறார். அவருடைய மறைவிலே வைத்து நம்மை காத்திருக்கிறார். என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, உம்முடைய உண்மை பெரியது. ஹல்லேலூயா. Great is thy faithfulness, Oh God, my Father. அந்த ஆங்கில பாடலை நாம் உணர்ந்தவர்களாக தியானத்தோடு, ஆண்டவரே, இவ்வளவு நாள் என்னை காத்தீரே, என்னுடைய உண்மை ஒன்றுமில்லை, என்னுடைய பரிசுத்தம் இல்லை, என்னுடைய கீழ்ப்படிதல் ஒன்றுமே இல்லையப்பா, எல்லாம் உம்முடைய உண்மை, உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது ஆண்டவரே, என் தகப்பனே என்று சொல்லி, Great is thy faithfulness, O God, my Father. Great is thy faithfulness, O God, my Father. There is no shadow of turning with thee. Thou changest not, thy compassions they fail not. As thou hast been, thou forever will be. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Summer and winter and springtime and harvest, sun, moon, and stars in their courses above, join with all nature in manifold greatness to thy great faithfulness, mercy, and love. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Pardon for sin and the peace that endureth. Thine own dear presence to cheer and to guide. Strength for today and bright hope for tomorrow. Blessings of mine with 10,000 beside. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. இந்த பலனை மாத்திரம் நம் இருக்கிறவர்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய உண்மை மிகவும் பெரியது. நீர் எனக்கு பாராட்டின அந்த உண்மை. Great is thy faithfulness, Lord, unto me. எனக்கு தேவையான எல்லாவற்றையும் உம்முடைய கரம் சந்தித்தது ஆண்டவரே. All I have needed,
thy hand hath provided. Great is thy faithfulness. அந்த பல்லவியை மாத்திரம் பாடுவோம். Great is thy faithfulness. Great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Hallelujah. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து நம்மை மட்டுமா நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, 1000 பாடல்களால் உம்மை நான் துதித்து பாடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்றால் நீ நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த 6 மாதங்கள் நமக்கு அவர் போதுமானவராக இருந்தார். இன்னும் இந்த 2020ஆம் ஆண்டிலே அவர் போதுமானவராகவே இருந்து நம்மை வழி நடத்துவார். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். இந்த உலக பாதையிலே, வனாந்தர பாதையிலே அநேக பாரங்கள் நம்மை தாக்குகிறது. ஆனால் இந்த பாரத்தை சுமக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய பாதத்திலே சென்று நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நம்மை பாட வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடுவோமா? 1000 பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். 1000 பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களால் நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களால் வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமேன்மை பெருத்து மானிடனாய் பிறந்தாரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமேன்மை பெருத்து மானிடனாய் பிறந்தாரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களால் இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தூய தேவனை, பாறையிலே பக்தர்களை பாதுகாத்து நடத்தியவரே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தூய தேவனே, பாதையிலே பக்தர்களை பாதுகாத்து நடத்தியவரே. செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் அனுதினம் கரம் கொட்டி துதித்திடுவேன். செங்கடலோ
கரம் கொட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாளோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாளோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஆடி அலைவோ சோதனைகள் பெருகினாலும், அக்கினி சோதனையில் உள்ளம் எல்லாம் ஒருங்கு போவேன். ஆழியின் அலைவோ சோதனைகள் பெருகினாலும், அக்கினி சோதனையில் உள்ளம் எல்லாம் ஒருங்கு போவேன். தாய் போல கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாய் போல கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாளோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாளோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் இரட்சகராம் இயேசுவே நீர் மத்தியவானில் வெளிப்படும் நாள், நித்தியமாம் ஜீவன் பெற தம் ஜனத்தை அழைக்கும் நேரம். இரட்சகராம் இயேசுவே நீர் மத்தியவானில் வெளிப்படும் நாள், நித்தியமாம் ஜீவன் பெற தம் ஜனத்தை அழைக்கும் நேரம். கர்த்தரை நான் நேரில் கண்டு சந்தோஷத்தால் நிறைந்துவேன், கீர்த்தனங்கள் பாடி என்றும் துதித்திடுவேன். கர்த்தரை நான் நேரில் கண்டு சந்தோஷத்தால் நிறைந்துவேன், கீர்த்தனங்கள் பாடி என்றும் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அல்லேலூயா. ஆழி அதை போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினி சோதனையில் உள்ளமெல்லாம் நொறுங்கும் போது தாயை போல கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் பலவித பாடுகள் சோதனையிலே அக்கினி போன்ற அந்த பாடுகளிலே நம்முடைய உள்ளமெல்லாம் நொறுங்குகிற வேளையிலே, மனிதர்கள் நம்மை தேற்ற முடியாமல் இருக்கும் பொழுது, நாம் தனிமையை உணரும் பொழுது, ஆண்டவர் ஒரு தாயை போல கரங்களில் தாங்கி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உண்மையாகவே நாம் இதற்கு சாட்சி சொல்ல முடியும். ஆமாண்டவரே, என் உள்ளமெல்லாம் நொறுங்கும் பொழுது, மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளாத பொழுது, மனிதர்கள் என்னை கைவிட்ட பொழுது, ஆண்டவரே இயேசுவே நிரந்தரமா என்னை ஆற்றி தேற்றினீர், என்னை மட்டுமாக கொண்டு வந்தீர். ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் நல்லவர். நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே நீர் நல்லவர்.
நீர் நல்லவர், என்றென்றும் போதுமானவர் அப்பா. என்னுடைய பாரம் எல்லாம் சுமந்து கொண்டீர். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஒருவேளை பல நாட்களிலே இந்த 6 மாதங்களிலே நீங்கள் பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம். உங்கள் அன்பானவர்கள் கூட நீங்கள் சில பேர் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தாயை போல ஆட்சி தேற்றுவதாக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பாரத்தெல்லாம் சுமக்கிறவர் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் எல்லாத்தையும் சொல்லி விடுவோம். தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஒரு நாளும் தேவன் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நல்லவர் 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 அப்பா. எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு thank you Jesus for your love to me என்ற பல்லவியை நாம் பாடுவோம். Thank you Jesus for your love to me. Thank you Jesus for your grace so free. I lift my voice to praise your name. Praise again and again. You are everything. You are my Lord. Nandhi Yeshuve, oh Nandhi. Nandhi Yeshuve, oh Tiruvaike. பாடி ஜெபம் செய்து நாம் முடிப்போம். கடந்த 6 மாதங்களிலே பல சோதனைகள் அல்லது தீமைகள் வழியாக கூட நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நாம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டிய ஒரு காரியம் நன்றி. ஹல்லேலூயா. உலக மக்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, தேவனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை கொடுக்கிறார். God has given us good hope and consolation. Hallelujah. நல்ல நம்பிக்கையும் ஆறுதலையும் பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை நன்றினால் நிரப்பும். ஆண்டவரே, எந்த பாதையில் நடத்தினாலும் உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டுமாக கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார். இனி வரப்போகிற 6 மாதங்களுக்கு வருடத்தில் இருக்கிறது, அதையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வார். நம்முடைய வேலையை, தேவைகளை எல்லாவற்றையும் தேவனே பொறுப்பெடுத்து பார்த்துக் கொள்ளுவார். நன்றியோடு அவரை துதிப்போம். நோவா நன்றியோடு பலி செலுத்தினார். கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தவராக உள்ளத்திலே சொன்னார், இனி நான் சபிப்பதில்லை, விதைப்பிருந்தால் நிச்சயம் அறுப்பு இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கூறினார். நாமும் நன்றியுள்ள இருதயத்தை தேவனுக்கு முன்பாக விதைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நன்மை செய்து நம்மை உயர்த்துவார். அந்த 10 குஷ்டரோகிகளிலே ஒருவன் மாத்திரம் நன்றியோடு வந்தான். கர்த்தர் சொன்னார், மற்ற 9 பேர் எங்கே? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இவன் மாத்திரம் தானா வந்திருக்கிறார் என்று சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர்களாம் வெறும் சரீர சுகம் தான். ஆனா இந்த குஷ்டரோகிக்கு மாத்திரம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆசீர்வாதம், ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் அனுப்பினார். நன்றி உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே அடிஷனல் பிளெஸிங்ஸ், கூடுதலான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த பல்லவியை பாடி முடிப்போம். Thank you Jesus for your love to me. Thank you Jesus for your grace so free. I lift my voice
நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்கள் நன்றியால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே அப்பா, ஆலயத்தை திறக்க முடியாமல் கதவுகள் அடைபட்டிருந்தாலும் ஆண்டவர் தேவ பிள்ளைகளாக உம்மை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட ஆண்டவரே சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த 6 மாதங்கள் ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, எவ்வளவோ பிரஷர்ஸ் ஆண்டவரே, அது மத்தியில் எல்லாம் கர்த்தாவே கிருபையாக எங்களை காத்த தயவுக்காக நன்றி அப்பா. அநேக நாட்களாக மாதங்களாக நாங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் காண முடியாவிட்டாலும் ஆவியினால் எங்களை அன்பினால் இணைத்து ஆண்டவரே இயேசுவே இந்த பாதையை நடத்தி கொண்டு வருகிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, எங்களையும் எங்கள் சபையாரையும் எங்கள் அன்பானவர்களையும் தேவ சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை மட்டுமாக காத்த தேவன் இனியும் நீர் காத்துக் கொள்வீராக. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி அப்பா. சீக்கிரமாக இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்து விடுதலையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே இயேசுவே அப்பா ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு ஒரு ஆன்டிடோட், ஒரு ஆண்டவரே ஒரு மருந்தை கண்டுபிடித்து சீக்கிரமாய் ஜனங்களிலிருந்து விடுதலை பெற உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகிறோம், உடைய பாதத்திலே விழுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாரங்கள் எல்லாம் சுமக்கிறவரே இயேசுவே, எங்கள் பாரங்களை உடைய பாதத்திலே வைத்து விடுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உம்மை நேசிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பிலே வளர எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கொடிகள் மூடி மறைத்து தனித்தனியாக கேட்கிறாய். குடும்பமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்த கொடிகள் மூடி மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் எங்களோடு இந்த வசனத்தின் வாயிலாக பேசும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே அப்பா. பவுல் சொன்னார், நான் கட்டப்பட்டிருந்தாலும் வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய வசனம் ஆண்டவரே ஜனங்களை சென்று அடைந்து அவர்கள் கர்த்தருக்குள் இன்னும் வேரூன்ற, இன்னும் அப்பா வேரூன்றி கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. யூதாவில் மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். ஆசீர்வதி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். நாம் சில வாரங்களாக இந்த வசனத்தை வைத்து வாசித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும். Whenever we confess the word of God, the blessings in the word of God will surely come in our lives. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, வாழ்வை பிள்ளைகள் தான் நீங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். டெய்லி தேவ சமூகத்துல ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் குடும்பமாகவும் தனியாகவும் வாழ்வை பிள்ளைகள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இத சொல்லி 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 நம்ம ஜெபிக்க 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 கர்த்தர் நிச்சயமா இந்த வசனத்தில் உள்ளதின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். 115 12-15 12 15ஆம் வசனங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த வாசிக்கும் போது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யாபேஸ் ஜெபிக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார்? அவர் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். So what is the condition that God should bless us? He should remember us. ஆங்கிலத்தில் இருக்கிறது Lord has been mindful of us, He will bless us என்று இருக்கிறது. தமிழிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ரெண்டும் அதே மீனிங் தான். He has remembered us. அவர் எப்பொழுது நினைவிலே நாம் வந்துவிடுகிறோமோ, தேவனுடைய நினைவிலே நாம் வந்து விட்டோமானா ஆசீர்வாதம் தான். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யார் யாரோட ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் கர்த்தர் மூலம் ஒரு பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. we are already blessed என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர்ட்ட பட்சபாதமே கிடையாது. சிறியோரா இருந்தாலும் பெரியோரா இருந்தாலும் அவங்க இஸ்ரவேல் சாதாரண விசுவாசிங்க தான். வேலைக்கு போயிட்டு வராங்க, அவ்வளவுதான் அப்படின்ற விசுவாசிங்க இருந்தாலும், ஒரு நேரம் ஊழியக்காரர்கள் fully committed அப்படின்னு இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தார் என்றால் ஊழியக்கார குடும்பம், ஊழியக்காரர்களை குறிக்கிறது. ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், பெரியவரை ஆசீர்வதிப்பார், சிறியோரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்பட்டா போதும் ஆசீர்வதிப்பார். முடிவில் என்ன சொல்றார்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். you are already blessed என்று சொல்லுகிறார். யாபேஸ் இந்த ரகசியம் நல்லா தெரியும். it is God who can bless me. பெற்ற தாய் பெரும் பொழுது யாபேஸ் துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. எந்த அம்மாவாவது குழந்தைகளை வைப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? குழந்தை பிறந்தா ஜாய்ஸ், ஸ்வீட்டி, அப்படியா ரொம்ப சந்தோஷமா குழந்தை பிறந்துட்டாலே நல்ல பெஸ்ட் நேமா தேர்ந்தெடுத்து அந்த குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே, கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, குழந்தை பிறந்தா என்ன வைக்கலாம். அப்போ கஷ்டப்பட்டு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்த பிற்பாடு என்ன துக்கமோ தெரியல, துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. அவங்க அந்த நாட்கள்ல அவங்களுக்கு என்ன துக்கம் வந்ததோ, வலியினாலேயோ எதுனாலேயோ அவங்க துக்கம், யாபேஸ் என்றால் துக்கம், பெயின், சாரோ என்று கூட அப்படி பேர் வச்சுட்டாங்க. அதனால எல்லாரும் இவர் கூடும் போதே துக்கம் அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கூப்பிடுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிங்க. என் பேரு மீனிங்லாம் துக்கமா இருக்கலாம், ஆனா பிற்காலத்துல அதை கேட்கும் போது யாபேஸோட பேரை நான் வச்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படணும். அந்த அளவுக்கு வைங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கேட்போம், ஜான் ஜேபஸ், ஜெபராஜ், இப்படி நிறைய கிறிஸ்டியன் ஃபீல்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஜேபஸ் இருப்பாங்க. ஏன்? இந்த ஒரு மனிதனோட ஜெபம், அந்த ஒன்று நல்லா பார்த்து வரிசையா பேரை போட்டுக்கிட்டே போவாங்க. 1 2 3 4 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா வரிசை இவனை பெற்றா இவனை போயிட்டே இருக்கும். ஆனா யாபேஸ்க்கு மாத்திரம் ஒரு சின்ன 2 வெர்சஸ்ல அவனோட லைஃப் நட்சல்ல அழகா ஆண்டவர் கொண்டு வந்து அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார். சோ எவ்வளவு இன்டென்ஸா வந்து ஜெபிச்சிருப்பான் இல்லையா? நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்னு நீங்க சொன்னீங்கன்னா, டெய்லி ஜெபிக்கணும், சொன்னீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, கர்த்தர் நம்ம நினைவு கூர்ந்தாதான் ஆசீர்வதிக்க முடியும். அப்படின்னா does it mean that God has forgotten us? கர்த்தர் நம்ம மறந்துட்டாரா? கிடையாது. Remember me Lord, என்னை நினைவு கூர்ந்து என்னை ஆசீர்வதிங்க, நினைவு கூர்ந்தாதான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது கர்த்தர் மறந்துடுறாரா நம்மள? கிடையாது. சில சமயம் கர்த்தர் மறந்தது போல இருக்கும். ஆனா கர்த்தர் he is an omniscient God, he can never forget anything. ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, I remember your sins no more னு சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு நம்ம பண்ண பாவங்கள் தெரியாதா? தெரியும். ஆனா அவங்களை மறக்கணும்னு முடிவு பண்ணி ஆண்டவர் கம்ப்ளீட்டா டாட் அவுட் பண்றாரு. இந்த இடத்துல ரிமெம்பர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது மறந்து போயிட்டா ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் அப்படி கிடையாது. வாட் இஸ் த மீனிங்? நினைத்திருக்கிறான்னு சொல்லும்போது அந்த பொருள் என்னன்னா, God works on our behalf and fulfills his promise. நம்முடைய சார்பாக ஒரு கிரியையை செய்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். நம்ம மேல ஒரு முழு கவனத்தையும் செலுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அதோட பொருள். ரிமெம்பர் பண்றது அதான் பொருள். He works on our behalf. சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இப்போ ஒரு கிரியையை செய்து வெளியரங்கமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக ஒரு இந்து பிராமின் ஃபேமிலியில இருந்தேன். எங்க குடும்பத்துல எப்படின்னா, எல்லா பெரியவங்களையும் மதிக்கணும், அவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இதுல நான் ரொம்ப குறியா இருப்பேன். அம்மா அப்பா குறிப்பிட்ட நாட்கள் வரும்பொழுது எங்க அம்மா அப்பா காலில் விழுந்து நாங்க பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிப்போம். அவங்க அட்சத்தையை கொண்டு வந்து அந்த அரிசியை கொண்டு போட்டு ஆசிரியர் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஆசிரியப்பாங்க. பெற்றார் மட்டுமல்ல, நான் வீணை கிளாஸ் படிக்கும் போது எங்க வீணை டீச்சர் அவங்க பாதத்துல ஒரு தேங்காய், பூப்பழம் எல்லாம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். எங்க மாமா, தாத்தா, பாட்டி அவங்க காலெல்லாம் விழுந்து நாங்க ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் முன்னாடி எங்க பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பிளெஸ் பண்ணுவாங்க. காலேஜ்லயும் லெக்சரர்ஸ் சொல்லுவாங்க, டோன்ட் யூ வாண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்லாம் கேட்டு எங்க பிளெஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு அனுப்புறத நான் வந்து பாத்துட்டேன். எல்லாரும் நம்ம ஆசீர்வதித்து, ஆனா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கலன்னா அது ஆசீர்வாதமே அல்ல. அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். சரிங்களா? நம்முடைய சிருஷ்டிகர், நமக்காக மறைத்தவர், நம்மோடு வாசம் பண்ணுகிற பரிசுத்த திரியேக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்.
அவர் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு 3 உண்மையான நடந்த சம்பவங்களை சொல்லிவிட்டு வசனத்தோடாக நான் சென்று விடுகிறேன். முதலாவதாக தமிழ்நாட்டுல சேலமோ மதுரை எனக்கு தெரியவில்லை, ஒரு குடும்பம் எனக்கு தெரிந்த குடும்பம். அவங்களுடைய மகளுக்கு MBBS சீட் கிடைச்சிருச்சு. பையன் +2 பயங்கர பிரில்லியன்ட். ஓகேங்களா, அவங்க MBBS சீட் கிடைச்சதுனால அந்த ஹாஸ்டல்ல கொண்டு சேர்க்கும்படியாக அவங்க இருந்து கார்லயே அவங்க டிராவல் பண்ணி வந்தாங்க. நடுவுல ஒரு பெரிய விபத்துல மாட்டி அவங்க அப்பாவுக்கு பலத்த காயங்கள். அந்த பையனுக்கு பிரெயின்ல, அவங்க அம்மா மாத்திரம் அக்கம்பெனி பண்ண, அவங்க பையனுக்கு பிரெயின்ல அடிபட்டு he became as a living vegetable. அண்ட் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் காயங்கள். கடைசியில் எப்படியோ பொண்ணு வந்துட்டு அந்த சீட்டு அந்த MBBS காலேஜ் சேர்த்து விட்டுட்டாங்க. இந்த அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. அந்த அம்மா வீட்டுல இருந்து அந்த பையன், பெரிய பையன், பயங்கர ஞானம், நிச்சயம் 8ல சீட் கிடைச்சு அவன் BE தான் படிக்கணும்னு இருந்தான். ஆனா அவனுக்கு ரியல் நடந்த சம்பவம். He became a living vegetable, just he be breathing, அவ்வளவுதான். So everything the mother has to take care of. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். ஆனா திடீர்னு ஒரு ஆபத்து வந்து இந்த மாதிரி அவங்க படுத்த வீட்டுல இவனை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் அவங்க ஹஸ்பண்டை பார்க்கணும், இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்க இதெல்லாம் நான் தாங்க முடியலையேன்ட்டு அப்படி பின்னாடி விழுந்தாங்க. ஆன் த ஸ்பாட் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பையனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்க பாட அப்படி ஒருத்தர் படுத்து கிடக்குறோம், அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. பாருங்க அந்த குடும்பத்துடைய நிலைமையை பாருங்க. எல்லாமே இருந்தது, ஆனா ஒரு they lack the blessing of protection. ஒரு பாதுகாப்பு குடும்பமே சிதறி போய்விட்டது. இன்னொரு குடும்பம் எனக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், சரிங்களா. அவர் 3 பிள்ளைகள், எல்லாரும் கல்யாணம் ஆகி அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அவரும் மனைவியும் தான் அந்த பெரிய பங்களால இருந்தாங்க. அவரை பாதுகாத்து கொண்ட ஒரு 3 அல்சேஷன் பெரிய நாய்களை வச்சிருந்தாரு. அந்த 3 நாயை பராமரிக்கிறதுக்கு 6 வேலைக்காரங்க. அதை தவிர சமைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க. ஆனா அவரோட பிரச்சனை என்னன்னா, அவருக்கு தூக்கம் வராது. நைட்டு வந்துட்டு நிறைய மாத்திரை சாப்பிட்டாதான் ஏதோ தூக்கமே வரும். அவரோட தலைகாணி கடியில ஒரு பிஸ்டல் வச்சிருப்பாரு. யாராவது என்ன கொண்டுடுவாங்களோன்னு ஒரே பயம். நிறைய பணம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, பீஸ் இல்லை. He lacked the blessing of peace. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் அவரால் தூங்கவே முடியும். இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால அதுவும் இல்லைன்னா அவரால் தூங்க முடியாது, பயந்துகிட்டே இருப்பார். 3வது ஒரு குடும்பம், ரொம்ப நல்ல பணக்கார குடும்பம். நல்லபடியாக தான் திருமணம் நடந்தது. ஆனா அந்த மகன் எப்படியோ வழி துப்பி போய் மனைவி ஒரு பையன் இருக்கான், ஆனா இன்னொரு பொண்ணோட உறவானதுனால அந்த வாழ்க்கையே கசப்பா போச்சு. There is no blessing of holiness. அப்போ பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, சாமர்த்தியம், அறிவு எல்லாம் இருந்தாலும் சாதிச்சாலும் இருக்க வேண்டிய காரியங்கள் இல்லை. What is the use of having so much money but there is no blessing of real blessing of God in their lives? அதனால கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நினைக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். யார் யாரை நினைத்தார், எப்படி ஆசீர்வாதம் சுருக்கமா நாம் பார்ப்போம். முதலாவது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவன் நோவாவையும் அவருடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென். நோவாவையும் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் தேவன் நினைத்தருளினார், காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இதுல இப்படியே நம்ம படிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கணும், 40 நாட்கள் அந்த ஜல பிரளயத்திலே இரவு பகலும் வித்தவுட் சீசிங் நிற்காம 40 நாட்கள் மழை வந்து பயங்கரமா கொட்டி தீர்க்கிறது. அப்ப அந்த கொட்டி தீர்க்கும் பொழுது அந்த பேழைக்குள்ள அவங்க இருந்தாலும் தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ள வரலன்னாலும் இந்த பேழையை கிளம்ப பண்ணிட்டு இருந்த தண்ணி பயங்கரமா கொட்டுது. கீழே ஊற்றுக்கண்கள் மேல இருந்து மழை. அப்போ அந்த நோவாவுடைய அந்த பேழை எப்படி ஆடி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நிம்மதியா உட்கார்ந்து இருக்க முடியும்? நிச்சயமா இல்லை. இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் சரியா தூங்கி இருப்பாங்கன்னு கூட தெரியல. ஆடு ஆடி இருப்பாங்க. இதுல அனிமல்ஸ் வேற பயத்திலேயே கத்துன்னு கத்திருப்போம். ஒவ்வொன்றும் பயத்திலே கத்திருப்போம். சிலது மயக்கத்துல தூங்கி இருப்போம். சோ அந்த 40 நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த 40 நாட்கள் முடியும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். ஏன்னா தேவன் நினைத்தருளினார். God remembered Noah and all the animals in the ark. அப்பொழுது காற்றை அது நினைவு வந்தோட தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்போ கொஞ்சம் தான் ஜலம் அமர்ந்த பிறகு ஒரு ஷிப் இருந்ததுன்னா அது வெள்ளமா ராக்கிங் வெள்ளமா இப்படி ராக் பண்ணும். அது பரவாயில்ல, தாலாட்டு மாதிரி வச்சுக்கலாம். சோ ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதங்களும் அணைப்பட்டன, வானத்தின் மழையும்
நின்று போயிற்று. சோ இந்த படிக்கும் போது நமக்கு புரியுது, ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் கர்த்தர் காற்றை வீச பண்ணி அமர வச்சிட்டார். சோ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த நோவாவோட பேழையில இருக்கிறது போல உள்ள நீங்க பாதுகாப்பாக இருந்தாலும் இப்படியும் அப்படியும் டாஸ்ட் டு அண்ட் ஃப்ரோவா உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால், அது ஆவிக்குரிய ஜீவமோ பூமிக்குரிய ஜீவமோ பண விஷயத்திலேயோ நீங்க இப்படியும் அப்படியும் அலைக்கழிக்கப்பட்டால் நம்ம கர்த்தரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். கர்த்தர் நம்மை நினைத்திருவார், நினைத்தருளி ஒரு காற்றை வீச பண்ணுவார், நம்மை அலசடிப்படுத்துகிற அந்த ஜலம் அமர்ந்துவிடும். ஒரு காற்றை வீச பண்ணுவாரானால் ஜலம் அமர்ந்துவிடும். இதுதான் முதலாவது சொல்ல விரும்புகிற ஆசீர்வாதம். இட்ஸ் a peace, it is assured. நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவர் நம்ம நினைக்கும் பொழுது நம்மை சுற்றி எப்படி வேணா இருக்கலாம், அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், வெளியில அநேகர் மறித்து இருக்கலாம், நம்மளால வெளியில வர முடியாத சூழ்நிலை, விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் சமாதானத்தை ஆண்டவர் தருவார். இரண்டாவதாக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கள். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். I will remember the covenant. When will the Lord bless us? When God will remember us, He will bless us. Okay, and what does He remember? First He remembered Noah. And நம்ம ஏற்கனவே போன வாரத்துல பார்த்தோம், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நோவா. So I don't want to explain again. நம்ம கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொல்ற பிரகாரம் செய்யும் பொழுது அது என்னதான் சுத்தி புயல் இருந்தாலும் கர்த்தர் நம்ம நினைவு கூர்ந்தா நம்ம ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, I will remember my covenant that I made with you சொல்றார். சொல்லி அந்த இடத்துல லேவியராகமம் 26:45 இதுல வாசிச்சிருங்க. லேவியராகமம் 26:45. அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களின் முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமென். அந்த உடன்படிக்கை நினைவு கூறுவேன் சொல்கிறார். உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூறும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக சங்கீதம் 50:5 நீங்கள் வாசிப்பீர்களானால், வலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். அவரோட உடன்படிக்கை பண்ணினால அவருடைய பரிசுத்தவான்களா மாற முடியும். ஏற்கனவே சொன்னது போல ஞான ஸ்நானத்திலே நம்ம அவரோட உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். இட்ஸ் a very great turning point. நோவாவுடைய பேழையும் அதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. அந்த அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது நம்மை ரட்சிக்கிறது என்று சொல்லி நாம் கவனித்தோம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னத்தில் கூட்டுங்கள். மத்தேயு 3:6-7 நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானம் தனது ஞானஸ்நானம் பெறவர்களை பார்த்து சொல்லுகிறார், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆமென். பெரிய தேவ கோபம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது கிருபையின் காலம். It's a dispensation of grace. But once the Lord Jesus Christ is going to appear in the mid-air, the dispensation of grace will be over. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாயத்திலே வெளிப்பட்டு விட்டால் இந்த கிருபையின் காலம் முடிந்துவிடும். இந்த கிருபையின் காலத்துக்கு பிற்பாடு என்ன அப்படின்னா, தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட போகிறது. 7 வருடங்கள் தேவ கோபம் வெளிப்பட போகிறது. முதலாவது தேவன் பூமியை ஜலத்தினாலே அழித்தார். இப்போது பூமி அக்கினியாலே அழிக்க போகிறார். ஒரு சின்ன ஒரு கொள்ளை நோயை நம்மால தாங்க முடியல. நம்ம நினைச்சிருப்போமா சென்னையிலயோ இல்லை உலகம் முழுக்க இப்படி எல்லாரும் மாஸ்க் போட்டு திரிவோம் நம்ம நினைச்சிருப்போமா? நிம்மதியா முடிச்சு விட முடியாம பாருங்க, வெளியில நிம்மதியா வர முடியாம ஒரு கொள்ளை நோயினால உலகம் முழுக்க உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டு அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவ கோபம் கிடையாது. இது கிருபையின் காலத்துல வேதனைகளுக்கு ஆரம்பம் சொன்னார். பல இடங்களில் அநேக இடங்களில் பூமி எரிச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தான் சொல்றாரு. இந்த ஆரம்பத்தை கூட நம்மளால சகிக்க முடியல, தாங்க முடியல. we are not able to understand where we are going. எங்க போறோம், எது என்னமாய் முடியுமோன்னு தெரியாம நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, என்னோட நீ உடன்படிக்கை பண்ணினியா, நான் உன்னை என்கிட்ட கூட்டி சேர்ப்பேன்னு சொல்றார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஞானஸ்நானம் ஒரு வகையாக இருக்கிறது. மத்தேயு 26, 26, 28 வாசிக்கிற வேளையிலே, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இப்ப திருவிருந்திலே நாம் பங்கெடுக்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் பங்கெடுக்கிறோம். புதிய உடன்படிக்கையிலே பங்கெடுக்கிற வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வாசிக்கிறோம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். பூச்சக்கத்தின் மேல எல்லாரையும் சோதிக்கும்படி வரப்போகிறது 7 வருட உபத்திரவ காலம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோட உடன்படிக்கை பண்ணி, ஞானஸ்நானத்திலே உடன்படிக்கை பண்ணி, திருவிருந்தாகிய என்னுடைய புதிய உடன்படிக்கையிலே நீ பங்கெடுக்கும் பொழுது, நன்றாக தயவு செய்து கவனியுங்கள், நீங்கள் ஞானஸ்நானத்திலே என்னோட உடன்படிக்கை செய்து திருவிருந்தாகிய கர்த்தருடைய சரீரத்திலும் கர்த்தருடைய ரத்தத்திலும் பங்கெடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், உலகமெங்கும் சோதனை காலத்து வரப்போகிறது 7 வருடம், அதற்கு தப்பும்படி நானும் உங்களை காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகையினாலே when the Lord remembers his covenant, we get protection. அதனால நீங்க அதை கிளைம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை நினைவு கூறும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நினைத்திடும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து காப்பாற்றுகிறார். இனி நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். நோவா காலத்துல அந்த வில்ல நான் பார்க்கும்போது அந்த உடன்படிக்கையில வாதவில் வரும், அதை நான் நோக்கி பார்த்து நான் அழிக்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம ஆண்டவரோட ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை பண்ணி திருவிருந்துல புது உடன்படிக்கையில் அவருடைய சரீரத்திலையும் ரசத்திலையும் நாம் கலந்து கொள்கிற வேளையிலே அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூர்ந்து, என்னுடைய பரிசுத்தவான், நான் மீட்டுக் கொண்டவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அதே 2ஆம் குறிப்பு, the Lord remembers his covenant, what will happen? எக்ஸோடஸ் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசியுங்கள். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். 2ஆம் அதிகாரம் 23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். பாருங்க, எதை நினைவு கூர்ந்தார்? தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்திருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் 400 வருஷம் 450 வருஷம் அந்த எகிப்திலே சென்றவர்களாக அடிமைத்தனத்தினாலே முறையிடுகிறார்கள். அவரோட அடிமைத்தனம் எவ்வளவு கொடுமை என்று சொன்னால், அவங்க ரெஸ்ட் எடுக்க கூட, சாப்பிட கூட நேரம் இல்லாதபடி வேலை வாங்கப்பட மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சாப்பிட சாப்பிட்டார அடிப்பார்களாம். அந்த ரத்தம் அவர்கள் சரீரத்திலிருந்து வெளியில வருகிற அந்த ரத்தம் அவங்க சாப்பாட்டோட கலக்குமா. ஜீவனை கசப்பாகி அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுறாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவளை பெருமூச்சை கேட்டு பாருங்க, அவர்கள் முறையிடும் சத்தம், அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் பரலோகம் வரைக்கும் போய் எட்டினது. தேவன் அவங்களை பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். He remembered the covenant he made with Abraham, Isaac and Jacob. தேவன் இஸ்ரவேலை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, நினைத்தருளினால நமக்கு ரிசல்ட் தெரியும். எப்படி ஆண்டவர் மோசேயை எழுப்பி, மோசேயை கரெக்ட் நேரத்தில் கூப்பிட்டு ஆரோனை கூப்பிட்டு பல 10 அந்த வாதைகளை இறுதியிலே செய்து ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அந்த பர்பஸ் என்னன்னா, இவங்களால நல்ல சாப்பாடு இருந்தது. எகிப்துல சாப்பாடு இல்லாம இல்ல. ஏன்னா
அவங்க வனாந்தரத்துல நடக்கும்போது சொல்றாங்க, வெள்ளரிக்காய் இருந்தது, வெள்ளை பூண்டு இருந்தது, வெங்காயம் இருந்தது, மச்சங்கள் இருந்து ஃப்ரீயா கிடைச்சதுன்னு சொல்றாங்க. சாப்பாடு நல்லா தான் இருந்து வாழ்க்கை பழகி பெருகிட்டு தான் இருந்தாங்க. ஆனா தேவனை ஆராதிக்க முடியல. ஒரு நோக்கமே இல்லாத வாழ்க்கை. வளருவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பெற்று போடுவாங்க, செத்து போயிடுவாங்க. இது என்ன நோக்கம் இருக்கு? உலகத்தாலும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்முடைய ஆத்மா கூட தேவனை ஆராதிக்க முடியலன்னா அது நோக்கமே இல்லாத வாழ்க்கை. நம்மளால பாட்டு பாட முடியல, நம்மளால ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, நம்மளால தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியலன்னா நம்முடைய ஆத்மா நம்ம புரியுதோ பெருமூச்சுதான் விட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நான் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் புத்திரரை விடுதலையாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். When God remembers his covenant, he makes the purpose to be fulfilled. தேவன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அதனால வாழ்வ பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருமே நம்ம கேட்கணும், ஆண்டவரே இது உடன்படிக்கையை நினைவு கூறுவோம்ப்பா, ஆண்டவரே நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கப்பா, அந்த உடன்படிக்கையை நீ நினைவு கூறும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நோக்கம் என்ன ஆண்டவரே? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? படிக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், கல்யாணம் பண்ணணும், இதுதான் நோக்கமா? நோக்கம் என்ன? வாட் இஸ் தி எக்ஸாக்ட் பர்பஸ் ஆஃப் மை காலிங்? வாலிப பிள்ளைங்க கேட்கணும், சிறு பிள்ளைங்க கேட்கணும், நோக்கம் என்ன ஆண்டவரே அப்படின்னு நீங்க கர்த்தர்ட்ட கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்க சீரியஸா கேட்கணும். ஏதோ சாப்பிட்டேன், நல்லா சமைச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், தூங்கினேன், படிச்சேன், வேலை பண்றேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை குட்டி பெற்ற, அது இல்ல வாழ்க்கை. தேவ எல்லாரும் போல வாழ்றது இல்லை. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அவர் லிவிங்? ஆண்டவரோட உடன்படிக்கை நினைவு கூறுவோம். ஞானஸ்நானத்தை பிள்ளைங்க கேட்கணும், என்னோட வாழ்க்கையில நோக்கம் என்ன? எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர்? எதற்காக என்னை அழைத்தீர் அப்படின்னு கேட்கணும். கேட்கும் பொழுது அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக இறங்குவார். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நினைவு கூர்ந்து ஆசீர்வதியும். எதை நினைவு கூறுவார்? உடன்படிக்கையை நினைவு கூறுவார். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நோக்கத்தை வெளிப்படுத்துவார். அதை ஜெபித்து நம்ம தெரிந்து கொள்ளணும். நாம நிர்விசாரமா இருந்தா கர்த்தர் போராடி இருக்க மாட்டார், முஷ்டப்பிரகாரம் போன விட்டுருவாரு. நம்ம போராடணும். ஆண்டவரே ஆசீர்வாதி, எதுக்காக இந்த பூமியில வச்சிருக்கீங்க? ஆடா மாடா கிடையாது, இல்ல மற்ற மனுஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன் மாதிரியா கிடையாது. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். So God இந்த உடன்படிக்கை நினைவு கூறும் பொழுது நமக்கு பாதுகாப்பையும் நோக்கத்தையும் தேவன் அருளி செய்கிறார். மூன்றாவதாக உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27, 28. Deuteronomy 9:27-28. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண கூடாமல் போனபடியினாலும் அவர்களை நிறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்திரத்தில் கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீ செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். ஆமென். So wonderful. உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். இந்த உடன்படிக்கை இல்லை, அங்க ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபும் செய்த உடன்படிக்கை நினைத்தருளினார். இங்க இந்த மூன்று நபர்கள், the four fathers, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை ஆண்டவர் நினைத்துள்ளார். ஆண்டவர் நினைத்துள்ளார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இதுல four fathers நினைவுகிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 32:13-14 வாசிங்கள். 32:13-14. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆமென். பாருங்க, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலை விடுதலையாக்கிட்டாரு. இஸ்ரவேலை விடுதலையாக்கி சிங்கங்களை பிளந்து வனாந்தரத்துல கொண்டு வந்தார். வனாந்தரத்துல கொண்டு வந்து இவங்களுக்கு அந்த 10 கட்டளைகளை வாங்க வேண்டும் சொல்லி மோசே உபவாசத்தோடு மலைக்கு ஏறினான். இவங்க அற்புதமா என்ன பண்றாங்க, காத்திருக்க முடியல மோசே வர்றதுக்கு. உடனே கண்ணுக்குட்டியை பண்ணி வச்சு எகிப்து தேசத்திலிருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளேன்னு சொல்லி கண்ணுக்குட்டியை ஆராதிக்கிறாங்க. எப்படி இருக்கும் கர்த்தருக்கு பாருங்க. நினைவு உடன்படிக்கை நினைவு கூர்ந்து மோசேவை 40 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி எழுப்பி கஷ்டப்பட்டு கொண்டு போய் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செஞ்சு ஓங்கிய புயத்தினால
கர்த்தர் வந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அவங்க செங்கல்லை பிறந்த எகிப்தியரை கொன்று போட்டு வனாந்தரத்துல கொண்டு வந்து இந்த சீனாய் மலையில இருங்க, நான் போய் அந்த கர்த்தர் என்ன பேசாலும் கேட்டுட்டு வந்துடுறேன்னு மேல போனார் அவர். அவ்வளவுதான், அந்த 40 நாள் தான். அது வெயிட் பண்ண முடியல இவங்களால. உடனே கீழே ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த இஸ்ரவேல் சொல்றாங்க, எகிப்து தேசத்தை எங்களை கொண்டு வந்த மோசேக்கு என்னதோ சம்பவித்ததோ அறியும், நாங்க எங்களை நடத்துறதுக்கு முன் செல்லும்படி தெய்வங்களை உண்டு பண்ணும். ஆரோனை போட்டு நச்சரிக்கிறாங்க. ஆரோனுக்கு என்ன பண்ண தெரியல, பண்ணாதான் இவங்க சாவடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு பொண்ணெல்லாம் வாங்கி நெருப்புல போட்ட கண்ணுக்குட்டி வந்து சொல்லி கண்ணுக்குட்டியை பண்ணி கொடுத்தாரு. அவங்க எல்லாம் கண்ணுக்குட்டி ஆராய்ச்சி நமக்கு தெரியும் என்னென்ன நடந்தது. இப்ப கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு சொல்றாரு 9ஆம் வசனத்துல 9:10, இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அதே யாத்திரை 32 9-10 வாசிங்கள். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் மனந்தா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். மோசே சொன்னாங்க, எல்லாரையும் அழிச்சிடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், கரெக்ட் ஆண்டவரை இவங்களை வச்சு மேய்க்க முடியாது, இவங்களை பினிஷ் பண்ணிடுங்க, நியூவா நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? கர்த்தர் அதான் பர்ச் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் நோவான காலத்துல அக்கிரமம் மீதியான பர்ச் பண்ணிட்டாரு. உலகம் முழுக்க தண்ணியினால சுத்திகரிச்சுட்டு நோவா ஃபேமிலியை அழகா கொண்டு வந்தாரு. அழகா அதே மாதிரி மோசையோட ஃபேமிலியை மாத்திரம் வச்சு இன்னொரு ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். அதான் சொல்றாரு, நீ என்னை விட்டுடு, என் கோபம் மூலமும் நாங்கள் அழிச்சு போடும், என்னை விட்டு விடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உடனே எஸ்ன்னு சொல்லியிருந்தா நடந்திருக்கும். ஆனா மோசே அப்படி பண்ணல. கெஞ்சி பிரார்த்திக்கிற, ஆண்டவரே ஆபிரகாமையும் யாக்கோபையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். நீங்க வந்து சொல்லிருக்கீங்களே, நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களே, சந்ததியா சுதந்திரிக்கும்படிக்கு நான் வந்துட்டு அந்த தேசம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்களே ஆண்டவரேன்னு சொன்ன உடனே கர்த்தர் நம்ம ஜனத்துக்கு செய்ய வேண்டிய தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இன்னைக்கு நினைக்கிறாங்க, ஏன் கிறிஸ்துவ பிள்ளைங்களா சில பேர் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இட்ஸ் பியூர் லக் நினைச்சுக்கிறாங்க. ஐ எம் சோ டேலண்டட், அதனால நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன். கிடையவே கிடையாது. அவங்க அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டி விழுந்து ஜபிச்சிருப்பாங்க. அவங்கள நினைச்சுதான் அந்த பேர பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. The first generation Christians, they go through very tough times in life. முதல்ல ஒரு இந்து குடும்பத்தில இருந்து அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு ஏதோ அப்பதான் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்கதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவர்கள் பல பாடல் வழியா கடந்து போவாங்க. அவங்க விழுந்து ஜெபிப்பாங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, பிள்ளைங்க ஆசீர்வாதம். அவங்களுக்கு வர சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட அவங்க விதைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா கண்ணீரோட விதைப்பாங்க, ஆண்டவரே பிள்ளைங்க ஆசீர்வாதம், ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே பாதுகாத்து கொடுங்க. இதுக்கு முரட்டான பண்ணி உட்கார்ந்து இருப்பாங்க, விக்கிரார்த்தனை பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு எல்லாம் கூத்து பண்ணிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் அழிக்கல. இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம ரொம்ப கிரேட், நம்ம ரொம்ப என்னது, we are lucky, we are very great நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. அந்த கிறிஸ்துவ பிள்ளைங்க அழியாம இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? பிதாக்களுடைய தியாகம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆண்டவர் நினைக்கிறாரு. நினைச்சுதான் இந்த இஸ்ரவேல் இவ்வளவு முரட்டாட்டம் பண்ணாலும் ஆண்டவர் அழிக்கல. அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு விட்டு வைக்கிறார். இந்த கிறிஸ்துவ பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், அம்மா அப்பா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி கொண்டு வந்தா நீங்க பொறுப்பு இல்லாம பரிசுத்த ஜீவித்தை விட்டா ஆண்டவருக்கு கோபம் வருமா வராது? கட்டாயம் வரும். ஆனா அந்த கோபத்தை தணிக்கிறது ஆண்டவருடைய நினைவு கூறுதல். ஆண்டவர் நினைவு கூறுறாரு. இவங்களுடைய தாசனாகி ஆபிரகாம் அந்த ஊர்ல கல்லே தேசம் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தான். வாப்பான்னு சொன்னாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். இந்த ஈசாக்கு, நீ வந்து திரும்பி எகிப்துக்கு போகாத, இங்கேயே இருன்னு சொன்னா அங்கேயே இருந்தான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். ஈசாக்க நினைக்கிறார். யாக்கோபு அங்க 20 வருஷம் அங்கேயே செட்டில் ஆயிக்கலாம். திரும்பி கிளம்பி வந்து கானான் தேசம் வந்து பரதேசிய போல சஞ்சரிக்கிறார். சோ இந்த தியாகத்தெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான் 400 வருஷம் கழிச்சு வந்த இஸ்ரவேல் இவ்வளவு மரட்டாட்டம் பண்ணாலும் முன்னாடி இந்த ஃபோர் ஃபாதர்ஸ் போட்ட அந்த அஸ்திவாரம், அந்த கீழ்ப்பிடிதல், அவங்க தியாகம் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து இந்த ஜனத்தை அழிக்காம விட்டுட்டார். ஹல்லேலூயா. அதே போல பிள்ளைங்க உணரணும், ஏன் நம்ம ஆசிரியப்படுறோம்? நம்ம பெற்றார் கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. நம்முடைய பெற்றார் வந்துட்டு அந்த தியாகத்தை செய்யறாங்க. உங்களால தியாகம் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியோட நடக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பாவங்கள் வரும் பொழுது அறிக்கை பண்ணணும். பாவமே வராது நான் சொல்ல மாட்டேன். கிறிஸ்தவ பிள்ளைங்க கவனிக்கணும். இந்த மோசமான உலகத்துல
கையிலேயே உலகம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி செல்போன்ல அமெரிக்கால இல்ல ஆஸ்திரேலியா யார் என்ன பேசாலும் கையில அப்படியே செல்போன் கூட எல்லாமே இருக்கு, இந்த மொபைல். ஸோ எல்லாருமே நம்ம உலகத்தையே இருக்கணும் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஃபைனல் ஜெனரேஷன்ல நம்ம வாழணும். கர்த்தருக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரும் ஒரு ஆசீர்வதிப்பார். அதனால ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஆசீர்வாதமா இருக்கேன், அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கணும். பிள்ளைங்க என்ன பண்ணணும்? அழியாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிவிட வேண்டும். So God remembers our forefathers or your own parents so that there will be a prospect, so that there is a future. இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்படியே அழிச்சிருக்கலாம், ஆனா அழிக்காம ஒரு எதிர்காலத்தை கொடுத்து ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? அந்த இஸ்ரவேல் புத்திரரை காப்பாற்றினார். நான்காவதாக ஒரு சொல்லி முடிக்கிறேன், அநேகம் இருக்கிறது. நான்காவதாக ஒரு சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 19ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் இணைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாடும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கனா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைந்தருளினார். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். அன்னாளுடைய சம்பவம் நமக்கு மிகவும் தெரிந்த சம்பவமாக இருக்கிறது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் பொழுது கர்த்தரை நோக்கி விட ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உமது அடியாளை மறவாமல் அடியாளை நினைந்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். பாருங்க, இந்த அன்னாள் சொன்ன கதை எல்கானா, 2 மனைவிகள், அன்னாள் பெனினாள். பெனினாளுக்கு அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்க, அநேக குமாரரும் குமார்த்திகளும் இந்த பெனினாளுக்கு இருந்தாங்க. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. மலடியா இருந்தார், கர்த்தரை கர்ப்பத்தை அழைத்திருந்தார். கணவர் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் சாப்பிடாம இந்த அண்ணா அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அவங்க வந்து அழறாங்க. She wept, அதாவது out of the bitterness of soul she wept sore என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே மனம் கசந்து மிகவும் அழுது அண்ணாட்டுடைய இருதயத்திலும் தேவ சமூகத்துல ஊற்றி ஜெபம் பண்றாங்க. இவங்க என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே பெரிநாளுக்கு 10 குழந்தை இருக்கு, எனக்கு 11 பிள்ளை கொடும் அப்படின்னு கேட்கல. அவங்க சொன்னது, இந்த நிந்தை நீங்கும்படியாக எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே. கொடுத்தா திரும்பவும் அந்த ஆண் மகனை உமக்குனே நான் வந்து கொடுத்துடுறேன், அவன் தலையில சவரன் கத்தி படுகிறதுன்னு ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்க சங்கீதம் 23 இப்ப வாசிங்க. தேவன் நினைவு கூறுகிறார் பாருங்க. சங்கீதம் 23. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து, he remembers our offerings, he remembers our vows. ஆண்டவரே, நீங்க இதை செஞ்சா நமக்கு செய்யறேன்னு சொல்லி நம்ம பொருத்தனையோடு காணிக்கை கொடுத்து நம்ம செய்யற காரியங்களை அவர் நினைவு கூறுகிறார். அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நேரமா இருக்கலாம். ஆண்டவரே நம்ம கொடுப்பேன்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார். When will the Lord bless us? Only when he remembers us. அதை மறக்கக்கூடாது. கீ வேர்ட் இஸ் Psalm 115:12. திருப்பூர் வசனம் என்னன்னா, கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம நினைச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம நினைக்கலன்னா ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் நம்ம எதை நினைக்கிறார்? முதலாவது நோவாவை நினைத்தருளினார், 2வது அந்த உடன்படிக்கை நினைத்தருளினார், 3வது நம்முடைய முற்பிதாக்களை தகப்பன் தாயுடைய தியாகங்களை நினைத்தருளினார், 4வதாக நீங்க நினைக்கலாம் தகப்பனுடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் தகப்பன்மார்கள். அப்போ ஜென்ஸ் எல்லாம் நினைவுவார். அப்படி இல்லை. இங்க பாருங்க, அன்னால நினைக்கிறார். கர்த்தர் பட்சபாதமே கிடையாது. சகோதரனா சகோதரியான்னு பார்க்க மாட்டாரு. ரொம்ப படிச்சவங்களா படிக்காதவங்களா அதெல்லாம் கிடையாது. ஒரு சகோதரி கண்ணீரிட்டு ஜெபிச்சாங்க. இன்னி வரைக்கும் நம்ம அண்ணால் நினைக்கிறோம். எல்லாரும் ஹேனான்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுவேல். நீங்க பாருங்க, அதை வந்து நீங்க உலகம் முழுக்க போட்டீங்கன்னா நிறைய ஹேனாஸ் இருப்பாங்க, நிறைய சாமுவேல்ஸ் இருப்பாங்க. ஷார்ட்டா எல்லாம் சாமுவேல் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? Why? Because of one woman who poured out her heart before the Lord. கர்த்தருக்கு முன்பாக நினைத்திடும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். ஒரு ஆண் பிள்ளை. சரிங்களா? அவரோட நிந்தை நீங்கும்படியாக. இப்போ நம்ம உங்களோட உடற்பிராரமா உங்களுக்கு நிறைய தேவை இருக்கலாம். கர்த்தர் இதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, நீங்க தந்தீங்கன்னா நான் உமக்கு இதை செய்வேன், உமக்கு உண்மையா இருப்பேன், உமக்கு ஊழிய செய்வேன்.
நீங்க பணத்தை கேட்டா அதற்குரிய ஒரு காரியம், ஒரு ஆஃபரிங் நீங்க கர்த்தர்ட்ட சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். ஒரு ஆண் பிள்ளைன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிற ஒரு காரியத்தை சொல்லி முடித்திருக்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:5. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆமென். These are the last days. பாருங்க, ஒரு ஆண் பிள்ளையை ஒரு ஸ்திரீ பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த ஸ்திரீயை பற்றி வாசிக்கிறோம். சூரியனை அணிந்திருந்தால், சந்திரனை பார்த்துட்டு இருந்தது, 12 நட்சத்திரங்களை கிரீடத்தை அணிந்திருந்தால், ஒரு பெரிய கர்ப்பவதியாகி அந்த பிள்ளை பெரும்படி வருத்தப்பட்டு அழகிறாள். நன்றாக கவனிங்கள். வருத்தப்பட்டு அந்த பிள்ளை பெரும்படி வருத்தப்பட்டு அழகும் பொழுது ஒரு பெரிய வலுசர்ப்பம், சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருக்கிறது. 7 தலை 10 கொம்பு, 7 கிரவுன்ஸ், 7 முடியில வச்சுக்கிட்டு அந்த ஸ்திரீயை பட்சிக்கணும். அது வரல. அந்த ஸ்திரீ பெற்றெடுக்க போகிற பிள்ளை 12:4 வாசிங்கள். அதன் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கு இழுத்து அவைகளை பூமியில் விட தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த ஸ்திரீயே பட்சித்து, அந்த ஸ்திரீயை அதை பட்சிக்கல. அந்த ஸ்திரீ கிட்ட தொடர எதுவும் பண்ண, சும்மா அப்படி நிக்குது. ஆனா பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு மாறுறது. So Satan's eye is only on the male child. இங்க அன்னாள் சொல்லிட்டான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். நாமளும் கேட்கலாம், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுமாட்டோம். அந்த ஆண் பிள்ளை வரும்போது அதை பட்சிக்கிறதுக்கு சாத்தான் நிற்கிறான். அந்த ஸ்திரீயை பட்சிக்க மாட்டோம். அந்த ஸ்திரீ எதை குறிக்கிறது? உலகம் முழுவதும் இருக்கிற தேவ சபை, கர்த்தரோடு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ சபையில் அங்கதான் இருக்கிற விசுவாசிகளை குறிக்கிறது. ஆனா எல்லாரையும் பிசாசு பட்சிக்கவும் சாகடிக்கவும் நினைக்க மாட்டோம். ஆனா ஒரு ஆண் பிள்ளை வெளியில வருது, அதை தான் பட்சிக்கணும். இது எதை குறிக்குதுன்னா, எல்லாரும் சாதாரணமா இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் தான், ஆண்டவரே நான் பரிசுத்தப்படணும், நான் மேற்கொள்ளணும், இந்த பாவத்தை நான் மேற்கொள்ளணும், நான் பரிசுத்தமான ஜீவியம் வாழணும், ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்படணும், அந்த மேற்கொள்ளுகிற ஜீவியத்துக்காக ஜெபிக்கிறாங்க பாருங்க, வருத்தப்பட்டு அலறாங்க பாருங்க. அந்த விசுவாசிகளை பட்சிக்கிறதுக்கு தான் இந்த சர்ப்பம் ரெடியா இருக்கு. இந்த கடைசி நாட்கள் அண்ணால கூட நம்ம இருதயத்தை ஊத்தி ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு கொடுத்த வேலையை தரும், ஆண்டவரே எனக்கு பணத்தை தரும், ஆண்டவரே இதை தரும், அதை தரும். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தரும், என்னோட ஆவிக்குரிய ஜீவியம் இப்படி இருக்கே ஆண்டவரே, என்னோட ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு விடுதலை இல்லையே, என்னோட ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசுத்தம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோட மனம் கசந்து அண்ணால் இருதயத்தை ஊற்றினது போல தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம். ஒவ்வொரு நாள் நான் நல்லா பைபிள் வாசிக்கணும், அது இல்லையே ஆண்டவரே, கண்ணீரோட தேவ சமூகத்துல ஊற்றணும். பாருங்க, மத்த விசுவாசிகளை பிசாசு ஒன்றும் தொடவே மாட்டான். யாரும் ஒழுங்கா பைபிள் வாசிக்கலையா, ஜெபம் பண்ணலையா, அவனுக்கு என்ன, எல்லாம் அவன் பாக்கெட்ல இருக்காங்க, அதனால கவலையே பட மாட்டான். நல்லா தூங்கு, நல்லா விளையாட்டு என்ஜாய் பண்ணி விட்டுருவான். அவங்க யாரும் இருந்திருப்பாங்க, விஷயம் பண்ணிருப்பாங்க, விட்டுருவான், டீல்ல விட்டுருவான். ஏன்னா அவங்க அவனோட சைட்ல தான் இருக்காங்க. ஆனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, they will fight against the devil. எப்படியாவது பாவத்தை மேற்கொள்ளணும், எப்படி பைபிளை படிச்சே ஆகணும், எப்படியாவது நான் உபவாசம் பண்ணணும், நான் ஜெபிக்கணும், நான் கர்த்தர்ட்ட நெருங்கணும், நான் ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்படணும், இந்த மேற்கொள்ளுகிற கிறிஸ்து ஜீவியம் எனக்கு வேணும்னு ஃபைட் பண்றாங்க பாருங்க. அவங்க மேலதான் பிசாசு கண்ணோக்கமா இருப்பான். அது வெளியில வரட்டும், பட்சிக்கிறத ரகசியங்களை போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு வெயிட் பண்றான். அப்ப அன்னாள் ஒரு ஆண் பிள்ளைக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு அந்த she got the progeny, அவருடைய சந்ததியை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அது உலகப்பிரகாரமா நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு மேற்கொள்கிற கிறிஸ்தவ ஜீவியத்தை தாரும், என்னை நினைத்திடும் ஆண்டவரே, நான் ஆதி அன்புல எப்படி இருந்த ஆண்டவரே இப்ப இப்படி இருக்கிறே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆதி அன்புக்கும் மேலாக ஒரு 5D கிறிஸ்டியன் லைஃப் வாழ உதவி செய்யும்னு சொல்லி நாம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம பாடுவோம், தேவகுமாரா தேவகுமாரா என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்க மறந்தா எங்கே போவேன்னா. ஹல்லேலூயா. நம்ம பாட அந்த பல்லவியை நாம் பாடி ஜெபம் செய்து முடிப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு நீ பேசின கிருபைக்காய் நன்றி. யாபேசை ஆசீர்வதித்த இஸ்ரவேலின் தேவன் என்னையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சபையாரையும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நினைத்து ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாளில் எங்களை மறக்கிற தேவன் அல்லப்பா. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாதங்களை மறப்பாளோ, அவர்கள் மறந்தால் அவனை மறப்பதில்லை என்று சொன்ன தேவனப்பா. ஆமாண்டவரை இந்த நாட்களிலே எங்கள் பிள்ளைகள் எந்த பாதைகளை கடந்து கொள்ள காண்கிறீரப்பா. தயவு செய்து அவர்களை நினைந்தருளை ஆண்டவரை, அவர்களுக்கு வேண்டிய விடுதலை, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு அப்பா, அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இயேசுவே அப்பா, அவளுக்கு அந்த நிந்தையை மேற்கொள்வதற்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அதை எல்லாம் கொடுத்து தேவனை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே நீர் எங்களை நினைத்தருளி அந்நாளை அந்நாள் சொல்லாப்பா, என்னை மறவாமல் நினைந்தருளி என்று சொல்லப்பா. அதுபோல் நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே, நீர் என்னை மறவாமல் எங்களை மறவாமல் நினைந்தருளி எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களுக்கு கிருபையை தருவீராக. உடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயும் இரக்கமாயும் இந்த 6 மாதங்கள் கிருபையாக நடத்தினீர். எஞ்சிய 6 மாதங்களையும் இயேசுவே ஜூலையிலிருந்து டிசம்பர் 2020 வரைக்கும் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களையும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தாரையும், எங்கள் சபையாரையும் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. காத்துக் கொள்வீராக, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் கடன்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார். கழுகு சமானமாய் உன் வயது திருத்துகிறார். வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.